உள்துறை அமைச்சகம் சார்பாக இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த மீட்டிங் அப்படியே இருந்தாலும் நாளைய மீட்டிங் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடான அந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மே 1ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா இந்தியா எங்கள் நாட்டை தாக்குவார்கள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவித்திருந்ததும் இப்போ கண்டினியூஸா சில மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால இங்க ஒன்று சேர பார்க்க முடியுது. இதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தின ஒரு தீவிரவாதி பாகிஸ்தான் ராணுவத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது கூடவே முக்கியமான சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக வெரிஃபைட் நியூஸ் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். F-16 ரக விமானம் பாகிஸ்தானில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த F-16 ரக விமானத்தை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய S-400 ரேஞ்சில் இதே மாதிரி F-16 விமானம் ஏதாவது ஏர்பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் பாகிஸ்தானுக்கு கிடைத்திருப்பதால் அவங்க என்ன செய்கிறாங்களாம், F-16 விமானத்தை எல்லாமே அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஏன்னா S-400 இருக்கிறதுனால சீக்கிரமாக இந்த F-16 ரக விமானத்தை எல்லாமே இந்தியாவால் அழிக்க முடியும். அப்படி அழிக்காமல் அதை பாதுகாப்பதற்காக பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாகிஸ்தானில் வந்திருக்கக்கூடிய பல வீடியோக்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய டேங்க், ஆர்ட்டிலரி, கனரக வாகனங்கள் இது எல்லாமே எங்க நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிராமத்துக்கு நடுவில் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதே விஷயத்த ஹமாஸும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, பொதுமக்கள் மீதான தாக்குதலை நடத்தினாங்க. காரணம் என்னன்னா, ஹமாஸ் அதுக்குள்ள தான் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, அவங்களுடைய எல்லா வெப்பன்ஸையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு வழி கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அந்த எச்சரிக்கை முடிந்த 2-3 மணி நேரத்திலேயே இஸ்ரேல் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரியான இடங்களை தாக்குவார்கள். ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலை இஸ்ரேல் தாக்குனதுக்கான காரணம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உலக நாடுகள் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய வேலைகள் வீடியோவா வெளியில வந்திருக்கு. எங்க பொதுமக்களை கார்டா வச்சுக்கிட்டு, பெரிய அளவில் ஷீல்டா வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆயுதங்களை அங்கே கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்களே, அது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையாக மாறுமே. சொல்ல போனா ஒரு போர் நடந்தது என்றால் அந்த போரால சக மனிதர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற ஈவு இறக்கம் கூட இல்லையா பாகிஸ்தான் ராணுவமே அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நாம கேட்டாக வேண்டும். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பக்காவா சில வீடியோக்களை வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஒரு பாமர மக்கள், அவங்க வந்து பெருசா அவங்க படிப்பறிவுலாம் இல்லாத மக்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் டேங்குகளை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேங்குகள் வெடிக்கும் போது இதற்கு எதிராக இந்தியா ஏதாவது ஒரு ஏவுகணை செலுத்துறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை மக்களை கொன்றுவிட்டார்கள் இந்தியா அப்படிங்கிறதை மடைமாற்றம் செய்து இந்தியாவுக்கு எதிராக உலக நாடுகளுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக கூட பாகிஸ்தான் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான கிமிக் வேலைகள்லாம் ஈடுபடலாம். ஆனால் என்ன, அவங்க விளையாடுவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரில் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஸோ இந்தியர்கள் ரொம்ப விழிப்புடன் செயல்படுங்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொபகண்டா நியூஸ் எதையுமே நம்பாதீங்க. பாகிஸ்தான் இப்போ வச்சுட்டு இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் டேங்க் அப்படிங்கிறது எல்லாமே கிராமப்புறங்களில் தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லையோரமா இல்லாட்டி போர் நடக்கக்கூடிய ஏரியாவில் அங்கெல்லாம் இல்லை. எந்தெந்த இடத்துல மனிதர்கள் அதிகமாக இருக்காங்களோ அதற்கு நடுவில் அவங்களுடைய பீரங்கிகள் எல்லாமே கொண்டு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வீடியோ ப்ரூஃபை இன்னைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் அனுப்பி வைக்கிறேன். அடுத்ததா ஹசீம் முசா அப்படிங்கிறவன் தான். இந்த ஹசீம் முசா அப்படிங்கிறவன் தான் இப்போ நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஒரு நபர், ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லலாமே. யார் இந்த ஹசீம் முசா அப்படிங்கிறத பற்றியான விசாரணை நடந்து வந்தது. கிட்டத்தட்ட 15 லோக்கல்ஸை ரொம்ப பிடிச்சு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னையினுடைய விசாரணை வளையம் ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்தியாவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஹசீம் முசாவை பற்றியான அந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இவ்வளோ நாள் பாகிஸ்தானுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த விஜய் ஆண்டனி மாதிரியான ஆட்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் தான் இதை நமக்கு ப்ரூவ் பண்ணுது. என்ன, வேற எதுவுமே இல்லை. பாகிஸ்தான் மக்களுக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் வாதாடலாம், ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு துளி அளவும் நம்ம இரக்கம் காண்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இந்த ஹசீம் முசா அப்படிங்கிறவன் தான். இந்த ஹசீம் முசா அப்படிங்கிறவன் லஷ்கர்-இ தொய்பாவை சார்ந்த ஒரு தீவிரவாதி. ஆனா அவன் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் SSG அப்படிங்கிற குரூப்ல ஈடுபட்டிருந்தான் என்பதும், அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் இவனை ஒருவேளை தீவிரவாதத்துக்கு மாற்றி அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதை உறுதிப்படுத்துவதற்கான சில ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம ராணுவ வீரர்களுக்கு கிடைத்திருப்பதா சொல்லப்படுது. ஸோ விசாரணை வளையத்துக்குள் இந்த ஹசீம் முசா அப்படிங்கிறவனுடைய உண்மை நிலவரம், அவன் ஒரு பாகிஸ்தானுடைய SSG குரூப்பை சார்ந்தவன் அப்படிங்கிறதே பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட்டை காண்பிக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அமைச்சர்கள், நிறைய பேர் பாகிஸ்தானை சார்ந்த சோசியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் எல்லாரும் கேட்ட கேள்வி, ஒரு எவிடன்ஸ் காண்பீங்க, பாகிஸ்தான் ராணுவம் இதற்கு பின்னாடி இருக்கு, தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதில் பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு சொல்றதை காண்பீங்கள் கேட்டிருந்தாங்க. ஒரு எவிடன்ஸ் இப்போ ஹசீம் முசா அப்படிங்கிற வழியாக வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த எவிடன்ஸ் மட்டும் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை
யாராலையும் எதிர்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். கிரீஸ் பக்கமாக பேசியிருக்கோம்ப்பா, நாங்கள் என்னென்ன விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கோம், எப்படிலாம் இந்த தீவிரவாத அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிறத கிரீஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று சொல்லட்டுமா, நமக்கு எப்படி பாகிஸ்தானோ துருக்கிக்கு அதே மாதிரி தான் கிரீஸ். ஸோ துருக்கியை இங்கே பாகிஸ்தான் ரொம்ப நெருக்கி வருகிறது, பாகிஸ்தானும் துருக்கியும் ஒன்றாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதிரி யாருடா அப்படின்னு சொல்றத இந்தியா கண்ணும் கருத்துமா துருக்கிக்கு எதிரான காய் நகர்த்தலை செய்து வருகிறது என்பதில் 2024 இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டான் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுக்கான ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாமே நாளை இல்லாட்டி நாளை மறுதினம் அந்த இந்தியாவினுடைய ஹை லெவல் மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியிடப்படும் அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல். கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தின தகவலாக பல நேஷனல் மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க என்பது கூடுதலான தகவல். அடுத்ததா கரெக்டா இந்த தாக்குதல் இந்த பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய பிஎஸ்எஃப் ஜவான் ஒருத்தர் நம்முடைய எல்லை மீறி பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டார். அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பாகிஸ்தான். இதுவரையிலும் அவரை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில பாகிஸ்தான் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பலமுறை அதற்கான இனிஷியேட்டிவ் எடுத்த பிறகும் அது தோல்வியில் தான் இருக்கு. அந்த பிஎஸ்எஃப் ஜவான் அவர்கள் இப்போது எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பாகிஸ்தான் சொல்லவில்லை என்பதை இங்கே நாம பார்க்கணும். இந்த பிஎஸ்எஃப் ஜவான் அவர்களுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா இதே மாதிரி எல்லையை அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் இங்கே செய்வார்கள். அது சரிப்பட்டு வராது. நிச்சயமா வருங்காலத்திலும் இது இரண்டு நாட்டு உறவை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல், அசாம் ரைஃபிள்ஸ் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, சீனியர் ஆஃபீஷியல்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸினுடைய முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல ஈடுபட்டார்கள் அப்படின்னும் இதை தொடர்ந்து நாளைக்கான அந்த ஹை லெவல் மீட்டிங் என்ன மாதிரியான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இந்தியாவினுடைய பதிலடி இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு 20 செகண்ட் வீடியோ இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினது ரொம்பவே வைரல். வேற எதுவுமே கிடையாது, எங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசு ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லப்போனா அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத தேடி பாகிஸ்தானும் அவங்களுடைய காய் நகரத்தை செஞ்சிருக்காங்க. அந்த இலக்கை அடைவதற்கான அந்த பயிற்சியில் இந்தியாவும் ஈடுபட்டு வருகிறது. அடுத்ததா குலாம் நபி ஆசாத் அப்படிங்கிறவர், அவரெல்லாம் கேள்விப்படும் போதே அவருடைய பெயர் கேட்கும் போதே அவர் என்னப்பா காஷ்மீர்னா கண்டிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பிரச்சனைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தானே இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. குலாம் நபி ஆசாத் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எத்தனையோ போராட்டத்தை நான் பார்த்துருக்கேன் காஷ்மீருக்குள்ள. ஒரு தலைவர் கூட்டக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும், இல்லாட்டி வாண்டடா ஒரு மதத்தை வைத்து ஒரு போராட்டத்தை வழி நடத்துவார்கள். ஆனால் தன்னிச்சையாக காஷ்மீர் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தீவிரவாதத்தை எதிர்த்து பாகிஸ்தானை எதிர்த்து ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக அங்கே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அது இப்போ நான் பார்க்கக்கூடிய போராட்டம் தான். காஷ்மீர் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தீவிரவாதம் அவர்களை மறுபடியும் அந்த படுகொழியில் தள்ளி கொண்டிருக்கிறது. அதை எதிர்ப்பதற்காக பாகிஸ்தான் மக்கள் தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவல் சம்பவம். பாகிஸ்தான்ல ஆர்டிகல் 370 மாற்றத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அரசியல் அவர்கள் பேசினது, ஓஐசி பேசினது, குலாம் நபி ஆசாத் அவர்கள் பேசினது, இப்படின்னு சொல்ற முக்கியமான தலைவர்கள் பேசின வீடியோக்களை நம்ம நாட்டு இந்த அரசியல் தலைவர்கள்ட்ட காண்பியுங்கள். இதுதான் ஆர்டிகல் 370க்கு பிறகு காஷ்மீர்ல நடந்திருக்கக்கூடிய மாற்றம். ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்க புக் பண்ணியிருந்தாங்க. அந்த சுற்றுலாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத இயக்கம் நினைக்குது. அதுக்கு 4 தீவிரவாதிகளை அனுப்பி விடுறாங்க. 26 நபர்களை கொன்று விட்டார்கள். அதன் பிறகும் காஷ்மீர் மக்கள் நாங்கள் இந்தியா கூட தான் இருப்போம், இந்தியாவை விட்டு நாங்கள் வரமாட்டோம், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இந்த தாக்குதலை செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இதுதான் இந்தியாவினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இலேவிக்கு ஒரு 12 பேர் 15 பேர் இன்டர்னலா இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடங்களிலும் துரோகிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய சில நபர்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமே. இங்க இருக்கக்கூடிய நபர்களே அப்படி செயல்படும் போது பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப அருகருகா இருக்கு. அவங்க உதவி செய்யறதுல அவ்வளவு பெரிய வியப்பு ஒன்றும் வேண்டாம். ஆனாலும் காலம் அவங்களுக்கும் இந்தியா செய்வது சரிதான், இந்தியா தான் சரி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை உணர்த்தும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எக்ஸ் ஹேண்டில் அப்படிங்கிறது எல்லாமே முடக்கப்பட்டது. இல்லை தேவையில்லாம பொருளையும் மிஸ்இன்ஃபர்மேஷனையும் இந்தியாவுக்குள்ள விதைச்சிட்டு இருந்தாங்கன்னா பின்ன அவங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம 4 PM சேனல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ப்ரொபகண்டா பரப்பக்கூடிய பல சேனல்ஸ் அப்படிங்கிறதும் இப்போது இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதலான தகவல். இது இல்லாம இப்ப சீனாவில் இருக்கக்கூடிய மிசைல் இந்தியாவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கம்பு சுத்து எந்த மாதிரியான மிசைல் இந்தியாவுக்கு எதிராக அவங்க எப்படி அதை காய் நகர்த்த போகிறார்கள், இந்தியா ருத்ரம் 1 எப்படி அவங்களுடைய பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமா இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவுல பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் லேட்டஸ்ட் அப்டேட் கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நீங்க தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தமிழ் பொக்ஷம் வந்து பாருங்க. இது இன்றைய 2வது காணொளி. 3வது காணொளிக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.